யூனுஸோட திமிரு பேச்சுக்கு முதல்ல யூனுஸையும் பங்களாதேஷையும் ஒரு நாடு மாதிரி ஹேண்டில் பண்ணாதீங்கடா, பண்ண பண்ண நமக்கு தான் ஆபத்து அப்படிங்கிறது 1000 தாட்டி நம்மளே பதிவு பண்ணியிருக்கோம். அதே சமயம் இந்திய அரசாங்கம் அப்படிங்கிறது யூனுஸ் எப்போ சீனாவில் உட்கார்ந்து வடகிழக்கு மாநிலத்தை பற்றி வாய் பேசினாரோ அப்போவே இந்திய அரசாங்கம் இவனை விட்டு வைக்கவே கூடாது, இறங்கி அடிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி போடா டிரான்சிட் பாயிண்ட்ல கை வச்சார்கள். அதோட முழு பின்னணியையும் விரிவா நம்ம பார்த்தோம். அதனால இப்ப அதுக்கடுத்து இந்தியா எடுக்கக்கூடிய மைலேஜை மட்டும் இங்க பார்ப்போம். ஏன்னா அது சம்பவம் நடந்தே ரொம்ப நாட்கள் ஆயிருச்சு. அதுல இந்தியாவுக்கு இப்ப பெரிய அளவு மைலேஜுகள் தேடி வருது. பங்களாதேஷ் ஒட்டு மொத்தமா கதறாங்க. அதாவது பங்களாதேஷ்ல தெருவுல இறங்குற கூட்டம் அப்படிங்கிறத தாண்டி அங்க உண்மையிலேயே வர்த்தகம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. அந்த வர்த்தகத்துல ஈடுபடக்கூடிய இன்னொரு கூட்டம் இருக்கு. அந்த வர்த்தகத்தையே நம்பி பிழைக்கக்கூடிய இன்னொரு கூட்டம் இருக்கு. இந்த 3 கூட்டங்களும் இந்தியா கிட்ட காலில் விழுகாத குறையா இந்த டிக்டாக்ல வீடியோ போடுற மாதிரி ஓப்பனாகவே கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. இதில் முதலாளி, தொழிலாளி, இடைத்தரகர்கள் அப்படிலாம் இல்லை, சக்கட்டு மேனிக்கு டாப் டு பாட்டம் கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நிலைமை அவ்வளோ மோசமாக போயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, பங்களாதேஷ்க்கு டிரான்சிட் பாயிண்ட்டே ஒன்று கிடையாது. இந்தியாவோட டிரான்சிட் பாயிண்ட்டை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாடு தான் எம்புட்டு திமிருத்தனம் பண்ணுச்சு. திமிருத்தனத்தோட உச்சத்தை காட்டினாங்க. எவ்வளோ தூரம் காட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் காட்டினாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஒன்றே ஒன்று தான். பைடன் யூனுஸ் அனுப்பும்போது சொல்லியிருப்பாராட்டுக்கு, போய் இறங்கினோடனே பங்களாதேஷை கிளச்சி போட்டுரு. சரிங்க எஜமா, இந்தியாவுக்கு எதிராக பேசிடு அப்படின்ட்டு இருப்பாராட்டுக்கு. அடிப்பாங்களே, டேய் நீ பேசு, அடிக்க மாட்டாங்க. எல்லைகள் கிட்ட போன இல்லை எதையாச்சும் சீன்ற மாதிரி வேலைகளில் ஈடுபட்டேன்னா தூக்கி போட்டு மிதிப்பாங்க. எங்களாலேயே காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு இருப்பாராட்டுக்கு. அதனால்தான் பெரிய அளவு பேச்சு. விடிஞ்சு எந்திரிச்சா ஷேக் ஹசீனா ஒப்படைங்க அப்படின்னு பேசுறது. இந்த மாதிரி ஒரு பேச்சிலே இருப்பார். மனுஷன் பேச தான் செய்கிறாங்கிறது தெரியாமல் அவருக்கு யூனுஸே ஒரு கொத்தடிமை. யூனுஸு கீழே இருக்கக்கூடிய கொத்தடிமைகள் எல்லைகளில் வந்து சீன்றது, அடி வாங்கிட்டு போகிறது, இந்த மாதிரி இயல்பான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. பைடன் போனதுக்கப்புறம் இன்புட்ஸே அமெரிக்காவிலேருந்து வரல, டாலர்களும் பம்ப் ஆகலை. அட்லீஸ்ட் சீன யுவானையாச்சும் போய் கேட்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சாங்களோ என்னமோ, சீனா பக்கம் போனாங்க. சீனா அமெரிக்கா மாதிரி கிடையாது. அவன் ஒரு குள்ளநரி பையன். அதை தாண்டி வேற ஒன்றும் கிடையாது. அதே சமயம் யூனுஸ்க்கு என்ன மாதிரி ஆஃபர் தரார்கள் அப்படிலாம் நமக்கு தேவையில்லை. எது தந்தாலும் உருப்புற போகிறதில்ல. சீனாவில் உட்காந்துக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக வாய் பேசினார். இப்போ வடகிழக்கு மாநிலங்களுக்கு கடலே இல்லை, நாங்கள் தான் குறுக்க இருக்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இந்திய அரசாங்கம் வலுவான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துச்சு. இந்த ரவுடி பயலுக்கு நம்மளோட ராஜதந்திரம்லாம் தேவையே இல்லை, இறங்கி அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் டிரான்சிட் பாயிண்ட்டை கட் பண்ணார்கள். கட் பண்ண ஜோரில் பங்களாதேஷ் தடுமாற ஆரம்பிக்குது. முதல்ல டிரான்சிட் பாயிண்ட்டே இந்தியாவை நம்பி இருக்கும்போது யூனுஸ் எப்படி இப்படி ஆடினாரு அப்படின்னு கேட்டோம்னா, அட ஏன்டா நீங்கள் வேற, யூனுஸ்க்கு அப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறதே தெரியாது. பைடன் போய் கிளச்சி போட்டு ஆடுன்னு ஆட சொன்னார், இந்தியாவுக்கு எதிராக பேச சொன்னார், பேசிக்கிட்டு தெரிஞ்சார். பைடன் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதையே போய் சீனாவில் உட்காந்து பேசிக்கிட்டாரு, மாட்டிக்கிட்டாரு. அவ்வளோதானே ஒழிய இந்த ஆளுக்கு அங்கே டிரான்சிட் பாயிண்ட் இருக்குது, இதில் இவ்வளோ வர்த்தகம் இருக்குது, போக்குவரத்தில் இவ்வளோ செலவு இருக்குது, ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டார்கள். ஆனால் நம்ம கட் பண்ண ஜோரில் பங்களாதேஷ் தடுமாறும், பதறும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். காரணம் பொட்டென்ஷியல் அந்த மாதிரி. இப்போ ஏறக்குறைய வந்துட்டார்கள். அந்த 3 ஸ்டேஜில் உள்ள இந்த தெருவில் இறங்கின நாய்கள்லாம் நமக்கு தேவை கிடையாது. அது ஏறக்குறைய ரவுடி கூட்டம், பாகிஸ்தானோட ஒரு தீவிரவாத கூட்டம் தான். ஆனால் வர்த்தக முதலாளிகள், வர்த்தகத்திலோட இடைத்தரகர்கள், அந்த வர்த்தகத்தையே நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், இந்த 3 செக்மெண்ட்டும் இந்தியா கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறார்கள். பெரிய அளவு கெஞ்சல்கள். அதான் முன்னாடி சொன்னமே, டிக்டாக்ல வீடியோ போடுற மாதிரி அவன் தனிச்சையாக வீடியோ போடுறாங்க, இந்திய அரசாங்கம் மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு. ஏன் இவ்வளோ அக்கப்போரு அப்படின்னு கேட்டோம்னா, அவர்களுக்கு சரக்கை கையாளக்கூடிய தகுதிகளே கிடையாது. அதை மீறி கையாண்டா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேக்கேஜை கையாளுறாங்க அப்படின்னாலே ஏறக்குறைய $6.5 மேலே செலவாகும். அதே இந்தியா கிட்ட வந்துட்டா அது கிடையவே கிடையாது, $2 தான். இந்தியாவில் கொண்டு வரதுக்கு டோல் மாதிரி எதுவும் போடுறோமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஷேக் ஹசீனா காலகட்டம் அப்படிங்கிறனால இந்தியா ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்தனால இப்படி ஒரு ரூட்டையும் கிரியேட் பண்ணி அதை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே ஆப்ரேட் பண்ண விட்டு இந்தியர்களுக்கு என்ன சலுகை கிடைச்சிச்சோ அதையே கொடுத்தோம். இம்புட்டையும் வாங்கி வச்சுட்டுங்க. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு ராக்கெட் மாதிரி போய்கிட்டு இந்தியாவே மிஞ்சிருச்சு பங்களாதேஷ் அப்படின்னாங்க. உண்மை, இந்தியாவை காட்டிலும் டெக்ஸ்டைலில் அடித்து மேலே ஏறிச்சு.
அதுக்காக பங்களாதேஷ் பாரு முன்னேறி போச்சு. நீ வெறும் பய, வெட்டி பய அப்படின்னு உள்ளூர்லயே நெறைய பேர் டீ ஆத்திக்கிட்டு இருந்தார்கள். ஆனா இந்த டிரான்சிட் பாயிண்ட் எல்லாம் வசதியா மறந்துட்டார்கள். இல்ல யூனுஸ் மாரி இவர்களுக்கு தெரியாதோ என்னமோ! இப்ப அத கைய வைக்கவும் அங்க நடுங்க ஆரம்பிச்சுட்டாய்ங்க. அனுப்பவே முடியாது. மீறி அனுப்புனாலும் ஏகப்பட்ட காஸ்டிங் ஆகும். அதனால தயவு செஞ்சு இதை எடுங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கார்கள். இந்த ஒட்ட கூட்டமும் அந்த இண்டஸ்ட்ரியல் கூட்டம் அப்படிங்கிறது கதறுது, கெஞ்சுது. யூனுஸ் வீட்டு வாசலுக்கு ஒரு பய போல. யூனுஸுக்கு இப்பயாச்சும் அறிவு வந்திருக்கணும். யூனுஸுக்கு ஆனா இப்பவும் அறிவு வரல. அதுக்கு பதிலா யூனுஸ் இன்னொரு சேட்டைய பண்ணிட்டாரு. என்ன அப்படின்னா, இங்க இருந்து போகக்கூடிய யான்கள்ல பெரிய அளவு குவாலிட்டி செக் பண்றேன் அப்படின்னு சொல்லி செக் போஸ்ட் போட்டு மெட்டீரியலை தடை பண்றது, மெட்டீரியலுக்கான டியூட்டியை கூட்டுறது, இந்த மாதிரி சேட்டைகள்லாம் பண்ணிட்டாரு. இந்த யான் போனா தானே அவன் உட்காந்து வேலையே பார்ப்பேன். நல்ல குவாலிட்டி சீப்பான காஸ்ட்ல இந்தியாவிலேருந்து மட்டும்தான் கிடைக்கும். இதை விட்டோம்னா வியட்நாம் தான் போய் நிற்கணும். அது இந்தியாவை காட்டிலும் காஸ்ட்டு கூட. $1க்கும் அதிகம் அப்படின்னாலுமே இந்தியாவை காட்டிலும் கூட. நம்ம 2 பிளேயரை விட்டுட்டோம் அப்படின்னா பங்களாதேஷ்க்கு வாய்ப்பே கிடையாது. எங்கே போய் நிற்கிறது அப்படிங்கிறதா. அதாவது டிரான்சிட் பாயிண்ட் கட் ஆன உடனே ஏறக்குறைய 95% அவர்களுக்கு ஜோலி முடிஞ்சு போச்சு. ஆனா, அத மீறி ஏதோ உள்நாட்டு உற்பத்திக்காக செய்கிறோம், வைக்கிறோம் அப்படின்னு என்னத்தையோ ஃபேக்ட்ரி இருக்கு. ஒரு 4 பேர் வேலைக்கு வரா அப்படின்னு செய்யணும்னாலும், யானை இந்த பையன் சொதப்பி விட்டான். யான் மூலப்பொருட்களும் இல்ல அப்படிங்கல. இல்ல மூலப்பொருட்களும் ஹை காஸ்ட்டுக்கு உள்ள வரும்போது, ஆட்டோமேட்டிக்கா உள்ளூர்லயும் விக்க முடியாது. அப்ப என்ன பண்றது? மூடிட்டு தான் போணும். அதான் நடந்து போச்சு. அதனால தான் இப்ப கதற ஆரம்பிக்கிறார்கள். சரி இந்த கதறல்லாம் யூனுஸ் போனா சரியாயிருமா அப்படின்னு கேட்டா, இந்தியா அவ்வளோ இளிச்சவாயர்கள் கிடையாது இப்ப. காரணம் என்ன அப்படின்னா, இந்த டெக்ஸ்டைல்ல எங்கெல்லாம் கேப் விட்டோமோ, அந்தந்த மாநில அரசாங்கங்கள் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டார்கள். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கேப் விழுந்துருச்சு. இந்த கேப் நிரந்தரமா இருக்குமா? யாருக்குமே தெரியாது. அதே சமயம் இந்த கேப்பை யார் ஃபில் பண்றது? என்ன 5 வருஷம் கழிச்சு பங்களாதேஷே ஃபில் பண்ணுமா? அதுவரை ஊருக்குள்ள ஒருத்தனும் துணி யூஸ் பண்ணாம இருக்க போறானா அப்படின்னு கேட்டா கிடையாது. வேற ஏதோ ஒரு நாடு அத எடுத்துக்கும். அதனால அந்த ஸ்பேஸ இந்தியா எடுக்கறக்கு ஏகப்பட்ட சலுகைகள டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு குடுத்து லான்ச் பண்ணிட்டார்கள். ஓவர் நைட்ல பில்டிங்க கட்டி மறுநாள் காலையில தொறக்க முடியுமானா தொறக்க முடியாது. ஆனா மெல்ல தொறந்தரலாம். இந்த ஸ்பேஸ நம்ம பிடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸ்ல இருந்து நம்மள அனுப்ப முடியுமான்னு கேட்டா சத்தியமா முடியாது. எப்படி பங்களாதேஷோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வளர்ந்துச்சோ, அதுக்கு முக்கியமான காரணம் இந்தியா நெறைய சலுகைகள பங்களாதேஷ்க்கு குடுத்துச்சு. அதுதானே ஒழிய, பங்களாதேஷ் தன்னோட சுயமான செல்வாக்கு மூலியமா இந்த மைலேஜை எடுக்கவே இல்ல. இப்ப அத கட் பண்ணிட்டு, வேற ஒரு நாடு சாப்பிடுறதுக்கு முன்னாடி, நம்மளே சாப்பிட்டுருவோம் அப்படிங்கிற மூட்ல இந்தியா இறங்கி அடிச்சிருச்சு. யூனுஸுக்கு ஒரு திமிரு பிடிச்ச பைத்தியக்காரத்தனத்தை செஞ்சாலும் இந்திய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஜொர்ருன்னு வளர்றதுக்கு ஒரு ரூட்டாவே மாத்திருச்சு இந்திய அரசாங்கம். இதுக்கான ஒரு சமயம் பார்த்து அடிச்சிருச்சு டெல்லி அப்படின்னு தான் பார்க்கப்படுது. அதே சமயம் அங்க பொருளாதாரம் மோசமானா தீவிரவாதம் வளர்ந்துரும். தீவிரவாதம் வளர்ந்தா நம்ம எல்லைகள்ல ஹீட் ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கெல்லாம் யதார்த்தமான உண்மைதான். அதே மாதிரி ட்ரம்ப் எல்லைகளை கையாள்ற மாதிரி இந்திய அரசாங்கமும் கையாண்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையில இருந்து ரொம்ப சுலபமா வந்துடலாம். நிலப்பரப்பு வேற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும், நிலப்பரப்புகள் வேற தான். அதுக்கேத்த ஹீட்ட ஜெனரேட் பண்ணோம் அப்படின்னா, ஏறக்குறைய கிரவுண்ட் 0க்கு கொண்டு வர முடியாட்டியும், கணிசமான பெர்சன்டேஜ்கள குறைச்சிடலாம். பிலோ 30, பிலோ 20 கொண்டு வந்தா கூட இந்தியாவுக்கு மிகப்பெரிய வெற்றி தான். ஆனா, இந்த வர்த்தக விஷயத்துல இந்தியாவுக்கு இப்போதைக்கு மிகப்பெரிய வெற்றி. அப்ப அதே மாரி ஒரு லூப் ஹோல், ஒரு நல்ல ஒரு டைம் ஸ்லாட் பார்த்து டெல்லி இறங்கி அடிக்கும் பங்களாதேஷ் விவகாரத்துல, இந்த எல்லைகள் விவகாரத்துல அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.